நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. ஒரு நாளில் ஒரு முறையேனும் ஓம் நமச்சிவாய என கூறுங்கள். நமச்சிவாய மந்திரம் நாளும் நலம் தரும் மந்திரம். அந்த மந்திரம்தான் நம்முடைய வாழ்வின் தந்திரம். அகிலம் காக்கும் அண்ணாமலையார் திருவடியை வணங்கி சிவமயம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே என்று சொல்லி இப்போது செல்வோம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாய் நிறைய பேசுவோம், செயல்படுவது கிடையாது. ஆலயங்களில் மட்டுமே இறைவர் இருக்கிறார் என்றே நாம் எண்ணுகிறோம். இறைவருடைய குழந்தைகளாகிய ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் என்பதை நம்மில் பலரும் அறிந்ததில்லை. படமாட கோயில் பகவதற்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பவர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பவர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவதற்கு அது ஆமி. ஏழை எளியவர்கள் மூலமாகவே இறைவர் எதையும் ஏற்கின்றார் என்பதை உணர்ந்து தான தர்மங்களை இயன்ற அளவு செய்து வாழ வேண்டும். நம்மிடமுள்ள பொருட்களால் நமக்கு இன்பம் கிடைக்கும் என்று மாயையில் மயங்கி வாழ்ந்து வருகின்றோம். அதனால் தீய வழிகளிலும் பொருளை தேடுகிறோம். பொருட்களால் துன்பம் வரும் என்பதை நாம் சிறிதும் உணருவதில்லை. பொருள் தேவைதான், நல்ல வழியில் தேட வேண்டும். அதையும் நல்ல வழிகளில் செலவிட வேண்டும். பழுத்த மரத்தை தேடி பறவைகள் பல வருவது போல நம்மிடம் பலர் விரும்பி வந்து உதவி பெற்று செல்ல வேண்டும். அப்படி நம் வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். இனி பிறவாமையை பெறுவதற்கு முக்தி பெறு என்றே இந்த மனித உடலை பெற்றிருப்பதாக நம்பியவர்கள்தான் ஞானியர்கள். உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. நாம் இவ்வுலக இன்பங்களுக்காகவே உடம்பெடுத்துள்ளதாக நினைத்து வாழ்கின்றோம். ஊனினை உருக்கி ஊழ் ஒளியை பெருக்கியவர்கள் ஞானியர்கள். ஊனினை பெருக்கி ஊழ் ஒளியை சுரக்கியவர்கள்தான் நாம் பொருளற்ற சமய சடங்குகளையே பக்தி என்று எண்ணி விடுகின்றோம். பக்தி என்னும் பயிர் வளர்வதற்கு பொருள் பொதிந்த சமய சடங்குகள் வேலி போன்றவையே. வேலியையே பயிராக நினைத்து மயங்கி விடுகிறோம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாறாத அன்பு காட்டும் நோயாளியைப் போலவும், அடிக்கடி தாயின் காலையை பிடித்து கொண்டு அள்ளும் குழந்தை போலவும், மீளா துயர் வந்தாலும் அந்த பரம்பொருளின் திருவடிகளையே நினைத்து வாழ்பவர்கள்தான் ஞானிகள். இந்த அரிய கருத்தினை இயம்பி நிற்கும் காரைக்கால் அம்மையாரின் அரிய பாடலை இங்கு காண்போம். இடர்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பார கோலத்து எரியாடும் எம்மானர்க்கு அன்பராது என் நெஞ்சு அவர்க்கு. இது காரைக்கால் அம்மையாரின் அரிய பாடல். இதை கேட்பவருக்கே நிச்சயமாகவே எல்லா துன்பமும் நீங்கிவிடும். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் மட்டுமே நம்முடைய வாழ்வின் தந்திரம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அம்மனின் அருளோடும் அப்பனின் அருளோடும் நோய் நொடியின்றி நீண்ட ஆறுடன் சிவ அருளோடு தென்னாடுடைய சிவனின் ஆசியோடு நாம் நன்றாகவே இருப்போம். உங்களுக்கு எப்பொழுது எல்லாம் சிவனினுடைய பெயரை சொல்ல நினைக்கிறதோ உடனடியாக சொல்லிவிடுங்கள். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தினமும் சொல்லிவிடுங்கள். உங்கள் வாழ்வு தரித்திரம் நீங்கி சந்தோஷமாகவே மாறிவிடும். தந்திரம் போல எப்படி மாறியது என்று தெரியாத அளவிற்கு அவருடைய மந்திரத்தின் பலன் இருக்கும். ஒரு முறையாவது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிவிடுங்கள்.